அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புது வெள்ளம். குடந்தை சோதிடர். சான் பிரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருந்து உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. குடகு நாட்டில் பிறந்து வளர்ந்த பொன்னி நதி கன்னிப்பருவம் கடந்ததும் தன் மணாளனாகிய சமுத்திரராஜனிடம் சென்றடைய விரும்பினாள். காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டிக் கொண்டு விரைந்து சென்றாள். சமுத்திரராஜனை நெருங்க நெருங்க நாயகனை காணப்போகிறோம் என்ற குதூகலத்தினால் அவள் உள்ளம் விம்மி உடல் பூரித்தது. இன்னும் சற்று தூரம் சென்றாள். காதலனை அணைத்துக் கொள்ள கரங்கள் இரண்டு உண்டாயின. இரு கரங்களை விரித்தவாறு தாவி பாய்ந்து சென்றாள். ஆனால் உள்ளத்தில் பொங்கிய ஆர்வ மிகுதிக்கு இரு கரங்கள் போதுமென்று தோன்றவில்லை. அவளுடைய ஆசை கரங்கள் 10, 20, 100 என்று வளர்ந்தன. அவ்வளவு கரங்களையும் ஆவலுடன் நீட்டிக்கொண்டு சமுத்திரராஜனை அணுகினாள். இவ்விதம் ஆசைக் கணவனை அடைவதற்குச் சென்ற மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலித்தாய்மார் செய்த அலங்காரங்கள் தான் என்ன! அடடா, எத்தனை அழகிய பச்சை புடவைகளை உடுத்தினார்கள்! எப்படியெல்லாம் வண்ண மலர்களைச் சூட்டினார்கள்! எவ்விதமெல்லாம் பரிமள சுகந்தங்களை தூவினார்கள்! ஆஹா! இரு கரையிலும் வளர்ந்திருந்த புன்னை மரங்களும் கடம்ப மரங்களும் முத்து மலர்களையும் இரத்தினப் பூக்களையும் வாரிச் சொரிந்த அருமையை எவ்விதம் வர்ணிப்பது! தேவர்கள் பொழியும் பூமாரியும் இதற்கு இணையாகுமா? பொன்னி நதியே, உன்னை பார்த்து களிப்படையாத கன்னிப்பெண் யார்தான் இருக்க முடியும்? உன் மனக்கோல